கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று செப்டம்பர் 20ஆம் தேதி. இந்த நாளிலே உங்களுக்கு தேவையான சகல நன்மைகளையும் ஆண்டவர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் கொலோசையர் 3வது அதிகாரம் 1வது வசனம். கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். இங்கு அருமையாக சொல்லப்படுகின்றது, கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அவருடைய இரத்தத்தால கழுவப்பட்டு நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்த ஒவ்வொருவருமே எப்படி இருக்கணுமா? கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்துல வீற்றிருக்கிறார். அப்போ அந்த இடத்துல உள்ளவைகளை நீங்கள் தேடுங்கள். அடுத்த வசனம் பாருங்க, பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடையே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். நம்ம பாவத்திற்கு மரித்திருக்கிறோம் இல்லையா? பாவத்திற்கு மரித்து நம்ம கிறிஸ்துவோடு கூட நம்மளும் கூட பிழைத்திருக்கின்றோம் இல்லையா? அதான் ஞான ஸ்நானத்தினால நம்ம உடன்படிக்கை பண்ணி நம்ம இப்படி ஆண்டவருக்குள்ள வாழுகின்ற தேவ பிள்ளைகள் என்ன செய்யணுமா? இங்க பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். ஏன்னா பூமியில உள்ளது எல்லாம் அழிந்து போகும், அது ஒரு நாள் இல்லாமல் போகும். அப்ப அவைகளை நாடி நாடி அதற்காக வாழ்வதை விட மேலான பரலோகத்துல கிறிஸ்து வீற்றிருக்கின்றார் பிதாவின் வலது பாரிசத்துல. அங்கு இருக்கின்ற உன்னதமான இடங்களை நாடுங்கள். அங்குள்ள ஆசீர்வாதங்களை என்றென்றும் அழியாமல் நித்திய காலமாக நம்ம சுகித்திருக்கும்படியாக இயேசு மகாராஜா சொன்னார் இல்லையா, நான் உங்களுக்காக சென்று ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகின்றேன் என்று. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அவைகளிலே உங்களுக்கு ஒன்றை ஆயத்தப்படுத்துகிறேன் என்று. அப்போ ஒவ்வொருவருக்கும் அழகாக பரலோகத்துல நம்முடைய குடியிருப்பு இருக்கின்றது, இந்த பூலோகத்துல அல்ல. நம்ம பரதேசிகளா இந்த பூமியில இருக்கிறோம் என்று சொல்லப்படுகின்றது இல்லையா? இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போகும். அப்போ பரலோகத்துல கிறிஸ்து நமக்காக அருமையான வாசஸ்தலங்களை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார், ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். உருவாக்குகிறார் என்று சொல்வதை விட ஆயத்தப்படுத்துகின்றார். எப்படி? இங்கு பூமியில நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய தேவபக்தி, நம்ம ஆத்தும ஆதாயம், தேவ சித்தத்தை செய்வது, இவையெல்லாவற்றையும் பார்த்து 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 அதற்கு ஏற்றாற் போல அருமையான வாசஸ்தலத்தை நமக்கு பரலோகத்தில் அவர் ஆயத்தம் செய்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய கவனம் எல்லாம் இங்கு பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளாக இருக்கட்டும். அப்போஸ்தலர்களாகட்டும், ஆதி காலத்துல இருந்த சீஷர்களாகட்டும், இரத்த சாட்சிகளாக மரித்தாங்க. அவங்களுடைய நோக்கம்லாம் என்ன? அது மேலானவைகளை நாடினது. இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் 2 பேர் கூட யாக்கோபு யோவானும் அவருடைய தாயாரும் கேட்கிறாங்க, நீர் மகிமையில வரும் பொழுது உடைய ராஜ்யத்துல என்னுடைய ஒரு மகன் உம்முடைய ஒரு பக்கமும் இன்னொரு மகன் உம்முடைய இன்னொரு பக்கம், அது வலதுபுறமும் இடதுபுறமும் உமக்கு உட்காரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்த்தீங்களா? அது நான் யோசிச்சு பார்த்தேன். அந்த தாயாருக்கு மேலான எண்ணங்கள், தன்னுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவோடு கூட மகிமையில போய் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறாங்க. பாருங்களேன், நம்முடைய எண்ணங்கள் மேலானவைகளாக இருக்க வேண்டும், பூமியில் உள்ளவைகள் அல்ல. இந்த பூமியில் உள்ளவைகள் மேல இருக்கிற ஏக்கங்கள், எதிர்பார்ப்பு, இவையெல்லாம் நம்மகிட்ட இருந்து விலகும் பொழுது அப்ப நம்முடைய உள்ளான மனுஷன் அப்படியே மறுரூபமாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட நாங்கள் தியானித்தபடி கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிற மேலான உன்னதமான இடத்தை நீங்கள் நாடுங்கள், பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் என்று ஆண்டவரை சொல்லப்படுகிறது போல, ஆண்டவர் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தங்களுடைய நோக்கம், எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவரே மேலானவைகளாய் மாறட்டும். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்வது போல, இந்த பூமியில் இருக்கிற மண்ணோடு ஒட்டி இருக்கின்ற ஆண்டவர் ஆத்துமாவை நீர் ஆண்டவரே பிரித்து அருமையாய் நீர் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.
ஆமா, அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் கூட விசேஷமாக 17ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் சத்திய வசன திருவிழா என்று சொல்லி இரவு நம்முடைய தொலைக்காட்சியில நேரடி ஒளிபரப்பின் மூலமாக சிறப்பு கூட்டங்கள் நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது 4வது நாள். இதில் நீங்கள் கலந்து கொள்ள மறக்க வேண்டாம். சரியான நேரத்திற்கு ஆயத்தமாகி கலந்து கொள்ளுங்கள், பிரயோஜனப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.